அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் அனிதா. நான் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தை சேர்ந்த பொண்ணு. நான் இங்கே சுப்பையாத்லம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங் முடித்தேன். ஏபிசி காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வாகைக்குளம் ராஜலட்சுமி காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 5 இயர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2018 மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் ஸ்டடீஸை நான் எந்த எக்ஸாமும் அட்டன் பண்ணவும் இல்லை, ஒர்க் பண்ணவும் இல்லை. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்பவும் என்னோட ஹஸ்பண்டோட ஊர் வந்து தஞ்சாவூர், அங்கிருந்து திரும்பவும் நான் தூத்துக்குடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தேன். ஒரு இழப்புனால தான் நான் திரும்ப இங்க வந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட சொந்தங்கள், என்னோட அப்பா அம்மா எல்லாருமே நீ எதிர்காலத்தோடு போராடணும், நீ நல்லா வரணும், உன் குழந்தையோடு சேர்ந்து இந்த எதிர்காலத்தை நீ நல்லா ஃபேஸ் பண்ணணும், எல்லாரும் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பின ஒரே இடம் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான். இங்க மட்டும்தான் நம்பி என்னை அனுப்பி வச்சாங்க. அதுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து சொன்னது யாரு அப்படின்னா, எங்க அப்பா வந்து கார்பரேஷன் டிரைவர். அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆடிட்டர் சார், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் முத்துக்குமார் அப்படிங்கிற சார் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். அவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் இங்கே வந்து குரூப் 2 ஜூன் 2024 பேட்சில் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து எடுத்த எல்லா டீச்சர்ஸுமே நான் ஜாயின் பண்ணும்போது நான் பெருசாக நம்பிக்கையோடலாம் இங்கே வரல. சரி எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம போய் பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தேன். ஆனால் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒவ்வொரு டீச்சர்ஸும் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், வழிகாட்டுதல்கள் தான் என்னைய வந்து இந்த இடத்துல வந்து என்னை நிற்க வச்சிருக்கு. முக்கியமாக நான் யாரை சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய மேக்ஸ் டீச்சர் சுகேஷ் சார் அவர்களை தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சாரோட கிளாஸை ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஓடி வந்துடுவேன். சார் நடத்துகிற மாதிரி மேக்ஸ் வந்து நான் எவ்வளவோ டீச்சர்ஸை கடந்து வந்திருக்கேன். அவங்கள அளவுக்கு எந்த டீச்சரையும் நான் பார்த்தது கிடையாது. இப்பவும் என் கூட படிச்ச எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாராலையும் 2D 3D ஃபார்முலா பிக்சரோட எழுத முடியும். இந்த நிமிஷமும் எங்களால எழுத முடியும். அந்த அளவுக்கு சார் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லி காலையில வந்தது ஃபார்முலாவை சார்ட்ட நாங்க எழுதி காமிச்சிருவோம். சார் வந்து டிராயிங் பண்ணி தான் ஃபார்முலா இது பண்ணணும், மனப்பாடம் பண்ணாதீங்க, டிராயிங் பண்ணுங்க, ஒவ்வொரு படத்தையும் வரைங்க, அதுல இருந்து ஃபார்முலாவை எப்படி கொண்டு வரணும்னு புரிஞ்சு இது பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது எங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் நான் பாலிட்டி சாரை பத்தி சொல்லணும். எங்களோட பாலிட்டி சாரோட நேம் வந்து அருண் சார். உண்மையாவே நான் இங்க டெஸ்ட் பேட்ச் வர வரைக்கும் பாலிட்டினா என்ன, அதோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நான் வந்தேன். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து ஈவினிங் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட 10th ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பாலிட்டி வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா அருண் சார் தான். அவங்க அந்த அளவுக்கு எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க. சார் வந்து நோட்ஸ் கொடுக்கும்போது நான் சார் ஃபேஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன், கீழே குனிஞ்சு எழுதிட்டே இருப்பேன். அப்படி மைண்ட்ல வாங்கி எழுதிட்டே இருப்பேன். அப்படி எழுதும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா 80% படிச்சிருவேன். அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஒரு 20% தான். அடுத்த நாள் சார் வந்து முந்தின நாள் நடத்துறது கேட்பாங்க, டான் எங்களால ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சார் இது பண்ணுவாங்க. அவங்க மட்டும் எல்லா டீச்சர்ஸுமே எங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அந்த இழப்புல இருந்து நான் ரொம்ப மீண்டு வந்து நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படிங்கிறத இன்ஸ்டியூட் வந்துதான் நான் மாறினேன். என் மனநிலைமை ரொம்ப மாத்தினதுக்கு காரணமும் இந்த இன்ஸ்டியூட் தான். 2 வீலர் வாங்கி 2 வருஷம் நான் வச்சிருந்தேன். ஆனா நான் ஓட்டவே இல்லை. புது 2 வீலர் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க, நான் ஓட்டவே இல்லை. ஆனா நான் சுரேஷுக்கு வந்து 5 மணிக்கெல்லாம் கிளாஸ்க்கு வரணும். இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் எங்க வீடு. ஆனா இருட்டுக்குள்ள எப்படியாவது வரணும், பேரண்ட்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே மட்டும் எங்க ஏரியாக்குள்ள ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 2-3 நாள் எங்க ஏரியாக்குள்ள வந்து வண்டியை சும்மா ஓட்டி பழகினேன். அடுத்து 3ஆவது நாள் 4ஆவதுல இருந்து சீக்கிரமா வரணும், கொஸ்டின்ஸ்லாம் சீக்கிரமா சொல்லிட்டு சீக்கிரமா போய் முன்னாடி போய் உட்கார்ந்துருன்னு சொல்லிட்டு வண்டி கூட நான் ஓட்டி பழகி பழகினேன். அந்த அளவுக்கு எனக்கு சுரேஷ் வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நிறைய எனக்கு வந்து மாத்தி கொடுத்துச்சு. வண்டி ஓட்டுறதுக்கு பயந்த நான் கூட நம்ம சீக்கிரமா கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கறதுக்காக வண்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது மாதிரி தன்னம்பிக்கையே இல்லாம தான் ரொம்ப இருந்தேன் அந்த இழப்புக்கு அப்புறம். ஆனா எனக்குள்ள நிறைய தன்னம்பிக்கையை வர வச்சது இந்த அகாடமி தான். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லணும். என் பக்கத்துலயே உட்கார்ந்துருப்பாங்க. நான் நிறைய சோர்ந்து போவேன், நிறைய நேரம் ரொம்ப டல்லாகி உட்கார்ந்துருப்பேன். அப்பெல்லாம் என்னைய வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி.
இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. அவங்க தான் என்னை வந்து ரொம்ப முயற்சி பண்ணி படிக்க வச்சாங்க. ஃபினான்ஷியலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மென்டலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் தோண்டு போகிற நேரத்துலையும் என் கூடவே இருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லுவாங்க, கஷ்ட காலத்தில் வந்து சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்போதான் தெரியும் யார் சொந்தமாதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு வந்து இருந்தாங்க, ஒரு 4-5 சொந்தக்காரங்க இருந்தாங்க. இழப்புக்கு அப்புறம் இல்லை இவங்களை இப்படியே விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஓடி போன நிறைய சொந்தங்கள் இருக்காங்க. ஆனால் அந்த 4 பேர் தான் அப்படி இருந்தாங்க. ஆனால் என்னை சுற்றி ஒரு 400 சொந்தங்கள் இருந்தாங்க. எல்லாருமே ஒன்னால் ஏன் முடியாது, முடியும், நீ நல்லா படி, நாங்கள் இருக்கோம், உனக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு ஒவ்வொருத்தோட ஃபினான்ஷியலாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் என்னோட தம்பி ஒய்ஃப்க்கு இந்த இடத்துல ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி இங்கே நான் வந்துடுவேன். ஆனால் என் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீகேஜி படித்தாங்க. அவங்கள குளிக்க வச்சு கிளப்பி ஸ்கூலில் போய் விடுறது, பிக்கப் ட்ராப் எல்லாமே என் தம்பியோட ஒய்ஃப் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சொந்தங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு வேலை இந்த மாதிரி போஸ்டிங் கிடச்சிட்டுன்னு சொல்லும்போது என்ன எங்கள் அப்பா அம்மா விட அதிகமாக சந்தோஷப்பட்டது என்னோட சொந்தக்காரங்க தான். அவங்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அதேமாரி ஒரு விஜய் டிவியில் டிடி சொல்லுவாங்க, மென்டலி ஃபிசிக்கலி என்னை ஒதுக்கி வச்சவங்களால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் என்னை வந்து என்னோட இழப்புக்கு அப்புறம் என்னை ஒதுக்கி வச்ச அந்த 4 சொந்தங்களும் சரி, என்னை வந்து ரொம்ப உயர்த்தி பார்த்த என்னோட 400 சொந்தங்களும் சரி, அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தை தமிழினிக்கு நான் வந்து அவ ரொம்ப என்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்த்திருக்கேன். ஆனால் அதை கொடுக்க முடியாம நான் வந்து படிப்புன்னு ஓடிட்டே இருப்பேன். அவளோட அனுசரிப்பு, அம்மா நீ கிளாஸ் இன்னைக்கு என்ன போகாம வீட்டில் இருக்கன்னு கேட்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு மனசுல பதிஞ்சிட்டு, அம்மானாலே கிளாஸ் தான் போவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவளோட அனுசரிப்பு, அவ என்னைய வந்து எதையும் எதிர்பார்க்காம உறவினர்களோட சேர்ந்து அவ இருந்தது தான் என்னை எந்த அளவுக்கு வந்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து வெங்கடேஷ். அவங்கள இழந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்களோட ஆசீர்வாதம் தான் என்னை இங்கே வந்து நிற்க வச்சிருக்கு. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய குழந்தை சுரேஷ் அகாடமியில் படித்து ஒரு பதவிக்கு வந்திருப்பதற்கு சந்தோஷம். அதே போல் மற்ற குழந்தைகளும் அதே மாதிரி படித்து நல்ல ஒரு வேலையை தேடி பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்குமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.